ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குக் வித் கோமாளி ஷோவில் நடந்த இஷ்யூக்கு அறந்தாங்கி நிஷா அவர்களோட கணவர் ரியாஸ் அலி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. திவாகர் அவர்களை வன்மையாக திட்டிருக்காரு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஏப்ரல் 10 ஷூட்டுக்கு போன திவாகர் அவர்களை அங்கே புகழ் அவர்களும் கானா வினோத் அவர்களும் தரக்குறைவாக பேசி மாக்காப்பா அவர்கள் இரும்பு ராடால கூடி போதையில் தாக்கிட்டாருன்னு சொல்லிட்டு திவாகர் அவர்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் ஸ்லோவான ப்ராசஸில் இருக்கிறதுனால இவர் மதுரைக்கு ஊருக்கு போன இடத்துல அங்கே கலெக்டர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் மாக்காப்பா கானா வினோத் புகழ் அவர்கள் ஸ்டேஷன்ல ஆஜராயிட்டு அங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டு வெளில வந்தோம் பிரஸ் மீட்டை சந்திச்சாங்க. அப்பா அவங்கள்ட்ட கேள்வி கேட்கும்போது பாத்தீங்கன்னா, நான் குடிச்சிட்டு இருந்தேனா நீங்க பாத்தீங்களா, நீங்க வேலைக்கு வரும்போது குடிப்பீங்களா, நான் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் வேலை பாக்குறேன், குடிச்சிட்டு யாராச்சும் செட்ல இருப்பாங்களா, சரி அவர் காமெடி பண்ணதுக்கு நீங்க ஏன் அடிச்சீங்களான்னு சொல்லிட்டு மாக்காப்பா அவர்கள்ட்ட கேள்வி கேட்கும்போது, என்னங்க காமெடி பண்ணா, கணவன் முன்னாடியே போயிட்டு மனைவி தோல்ல கை போட்டு இத்தனை நாள் அவங்க கூட இருந்துட்டீங்க, ஒரு நாள் என் கூட இருந்து பாருங்கன்னு சொல்றதெல்லாம் காமெடியா, செட்ல உள்ளவங்க எல்லாருமே நம்மள நம்பி வேலைக்கு வரவங்க, அவங்கள நம்ம தான் பாத்துக்கணும், இதெல்லாம் போயிட்டு அவங்கள்ட்ட பேசும்போது சேனல்லேருந்தே அவனை வெளில அனுப்புனாங்க. நாங்கள் கேட்டு திட்டணும், அவ்வளோதான், மற்றபடி நாங்கள் இதெல்லாம் பண்ணவே இல்லை, இரும்பு ராடாலாம் அடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு மாக்காப்பா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இதற்கு திவாகர் அவர்கள் என்ன ரிப்ளை கொடுத்துருந்தாங்கன்னா, மாக்காப்பா பொய்யான தகவல் வந்து பரப்பிட்டு இருக்காரு, பெண்கள்கிட்ட நான் இது மாதிரிலாம் தப்பா நடந்துக்கவே இல்லை, சம்மந்தப்பட்டவங்க சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு கோமாளியா இருந்தது பார்த்தீங்கன்னா நிஷா அவர்கள்ட்ட தான் இருந்தேன், அவங்க எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிஷா அக்கா வந்து எனக்கு அக்கா மாதிரி, ஏன் நிஷா அக்கா வீட்டுக்காரர் வந்து என்ன மாமான்னு கூப்பிடு, ஏன் சார்னு கூப்பிட்றேன் தான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார் திவாகர் அவர்கள். அதுக்கு நிஷா அவர்களோட ஹஸ்பண்ட் ரியாஸ் அலி என்ன சொல்லியிருக்காருன்னா, யாருக்கு யார் மாமா, நீ என்ன பண்ணன்னு எனக்கு தெரியும், நீ எதுக்கு தேவையில்லாம எல்லாத்தையும் பேசிட்டு இருக்க, நீ அன்னைக்கு பேசும்போதே நாங்க சொன்னோம்ல அப்படின்னு சொல்லிட்டு செம கடுப்புல திவாகர் அவர்களை திட்டினதா ஒரு நியூஸ் வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இதை பத்தி அபிஷியலா நிஷாவுமே அவங்க வீட்டுக்காரமே ஆதாரத்தோட வெளியிட்டாக்க நல்லா இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு இஷ்யூக்கு உங்க ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இது போல ஆட்டான ட்ரெண்டிங்கான அப்டேட்டுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.